சிம்ம ராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த கூட்டணியை ரெண்டு விதத்துல எடுக்கணும். இப்போ மேஷத்துக்கு இது 3, 7, 11 கூட்டணி அப்படின்னு நான் தொடக்கத்தில் சொல்லியிருக்கிறேன். சிம்ம ராசிக்கும் இங்க 3ஆம் அதிபதி சுக்கிரன், இந்த பக்கம் 11ஆம் அதிபதி புதன் கூட்டணி 7ஆம் வீட்டில். அப்ப அந்த 7ஆம் வீடுங்கிறது காமத்திரிகோணம். அப்போ ரெண்டு பக்கத்திலையுமே நமக்கு 3, 7, 11 கூட்டணி அப்படிங்கிறது இருந்து கொண்டிருக்கிறது. சிம்மராசிக்காரங்க எல்லாருக்குமே நன்றாக தெரியும். இப்போ இந்த அஷ்டம சனியில் டோட்டலா சிக்கி சின்ன பின்னமாகி சீன் க்ளோஸ் ஆகி ஏதோ ஒரு ஆறுதல், ஏதோ ஒரு நல்லது அப்படிங்கிறது யார் மூலமாவது நமக்கு நடக்காதா அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இது நேரங்கள்ல நமக்கு வரக்கூடிய ஒரு புது தொடர்பு மெயினா அது காதல் இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி குறிகாட்டுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, மின்னல் வேகம். ஏன்னா புதன்கிறவர் இங்க ரொம்ப ஸ்பீடு, ராகுங்கிறவர் அதை விட ஸ்பீடு. எப்ப வேணா, எங்க வேணா, எப்படி வேணா, எதுக்கு வேணாம். இதை ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, 7ஆம் இடத்தில் சுக்கிரன் வரக்கூடிய காலகட்டம் எல்லாம் பார்த்தோம்னா, இந்த கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அதற்குண்டான சம்பவங்கள் தான் நடக்கும். இது திருமணம் ஆகாதவர்களுக்கு மட்டுமல்ல, திருமணம் ஆன நபர்களுக்கு கூட இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பு டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக வரும்.